என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 3ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு குறிப்பார்த்தலும் மனித முயற்சிகளும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 30:27 முதல் 43 வரை. குறிப்பார்த்தலும் மனித முயற்சிகளும். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். ஆதியாகமம் 30:27. யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தது உண்மைதான். ஆனால் அதை லாபான் குறிப்பினால் அறிந்து கொண்டானாம். திருவிவிலியம் தொடக்க நூல் 30:27 குறிப்பார்த்தல் என்று கூறுகிறது. குறிப்பார்த்தல் தவறு என்று லேவியராகமம் 19:22 கூறுகிறது. குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. ஆபிரகாமின் குடும்பத்தில் இராத சில தவறான வழக்கங்கள் லாபான் குடும்பத்தில் இருந்திருக்கின்றன. இப்போது யாக்கோபு தன் தகப்பன் வீட்டிற்கு போக விரும்புகிறான். லாபானுக்கோ யாக்கோபின் உழைப்பையும் அவன் மூலம் வரும் ஆசீர்வாதத்தையும் இழக்க விருப்பமில்லை. அதனால் இனி சம்பளத்திற்கு வேலை செய்யும்படி கூறுகிறான். சம்பளம் பெறுவதிலும் அதன்பின் தங்களுக்கானவற்றை ஈட்டுவதிலும் மாமனும் மருமகனும் ஒருவருக்கொருவர் இளைக்காத தந்திரசாலிகளாயிருக்கின்றனர். யாக்கோபு எந்த மாதிரியான ஆடுகள் தனக்கு சம்பளமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டானோ அந்த மாதிரியான ஆடுகளை லாபான் பிரித்து தன் குமாரரிடத்தில் கொடுத்து விட்டான். எனவே இனி அம்மாதிரியான ஆட்டுக்குட்டிகள் பிறக்காது என்பது லாபானின் எண்ணம். யாக்கோபு தான் விரும்பி குறிப்பிட்ட மாதிரியான ஆடுகள் மட்டும் பலுகி பெருகும் வண்ணம் ஆடுகள் பொலியும் காலத்தில் புன்னை, வாதுமை, அர்மோன் மரக்கொம்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டை உரித்து ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் போட்டு வைத்தான். இருவரும் அவரவர் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தன்னலமாய் தங்களுடையவற்றை அதிகரிக்க வழி தேடினார்கள். ஆனால் ஆடுகள் பலுகுவதற்கும் பெருகுவதற்கும் கூட ஆண்டவன் அருளும் ஆசியுமே தேவை என்பதை அறிந்து கொள்ளவில்லை. யாக்கோபு பயன்படுத்திய பொலிவு கால உத்தி கூட அறிவியலின்படி பயனற்றது என்று இன்றைய அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். இன்றும் தொழிலில், வாணிபத்தில் என்று எல்லாவற்றிலும் எப்படியாவது ஏமாற்றி அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை, பேராசை மனிதரிடம் அதிகமாகவே உள்ளது. எல்லோரும் வாழ வேண்டும். செய்யும் தொழிலில் நேர்மை வேண்டும். பேராசை, தன்னலம் ஆகியவை கூடவே கூடாது என்ற மனப்பக்குவம் வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த நீதியும் நேர்மையும் வீட்டிலும் கல்வி கூடங்களிலும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். தன்னலம் வளர வளர போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு யாவும் பலுகி பெருகும். தன்னலம் வளர வளர போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு யாவும் பலுகி பெருகும். ஜெபம். தேவனே, என்னைப் போல பிறரை நேசிக்கும் நல்ல பண்பை தாரும். ஆமேன்.